வி. குமார், சிஐடியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள் இவர்களிடமிருந்து பிடித்த செய்யக்கூடிய பணம் என்பது எஸ்பிஐ, எல்ஐசி, யூடிஐ இந்த 3 நிறுவனங்களும் ஒப்படைக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15% இந்த தொகைகளை பங்கு சந்தையில் போடுகிறார்கள். 65% அரசு பத்திரங்களில், 20% தனிநபர் பத்திரங்களில், 5% கடன் சந்தையிலும் போடுகிறார்கள். அதில் வேடிக்கை என்னவென்றால், அரசாங்கம் அவர்களுக்கு அறிவித்தது என்னவென்றால், நீங்கள் விருப்பப்பட்டால், யார் எஸ்பிஐ, எல்ஐசி, யூடிஐ விருப்பப்பட்டால் 50% கூட பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. 50% பங்கு சந்தையில் போட்டால் இப்போது பெறக்கூடிய தொழிலாளிக்கு ஒன்றுமே கிடைக்காது என்பதுதான் நிதர்சனமான. EPF 95 பென்ஷன் 1995ஆம் ஆண்டு இந்த EPS 95 பென்ஷன் என்பது நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இதில் இந்திய நாடு முழுவதும் 11,80,00,000 பேர் இதில் உறுப்பினராக இருக்கின்றனர். அதில் ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை 75 லட்சம் பேர். 2022-2023 காலகட்டத்தில் இவர்கள் மூலமாக வந்த தொகை என்பது 7,80,000 கோடி. இதற்கு வரக்கூடிய வட்டி என்பது 51,000 கோடிக்கு மேல். ஆனால் 2022-2023 ஓய்வூதியம் வழங்கிய வகையில் 14,000 கோடி மட்டும் ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரூபாய் 1000க்கும் குறைவாக ஒரு 23 லட்சம் பேருக்கு மேற்பட்டோர் 1000க்கும் குறைவாக ஊதியம் பெறக்கூடிய நிலைமை. 1,001, 1,500 வரை ஒரு 11 லட்சம் பேர், அதே போல் 1,500லேருந்து 2,000 வரை ஒரு 13 லட்சம் பேர் என்ற முறையில் தான் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது 9,000 ரூபாய் ப்ளஸ் அகவிலைப்படியுடன் சேர்த்து வழங்க வேண்டும் என்பதுதான் மத்திய தொழிற்சங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அதனை கொடுப்பதற்கு ஒன்றிய மோடி அரசாங்கம் தயாரில்லை. இந்த தொழிலாளிகள் ஓய்வுக்கு பிறகு கடுமையாக வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய சூழல் என்பது ஒவ்வொரு தொழிலாளியும், குறிப்பாக அவர்களுக்கு ஏராளமான நோய்கள் என்பது நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிபி, சுகரு, மன அழுத்தம் இது போன்ற நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் தான் வாங்கக்கூடிய குறைவான ஓய்வூதியத்திலிருந்து மருந்துகள் கூட வாங்காத ஒரு மோசமான அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள் முன்னுக்கு வருகிறது. தான் வாழ்வதா வேண்டாமா என்ற எண்ணங்கள் மேலோங்குகிறது. இதை பற்றி அரசு சிறிதளவும் கவலைப்படவில்லை. அதே போன்றுதான் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு, மாநில அரசு ஊழியர்களுக்கு 2004ஆம் ஆண்டு முதல் புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்த வருகிறது. அதே கூட கிட்டத்தட்ட 23 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசு ஊழியர்கள். அதேபோல் மாநிலத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தால் இருக்கக்கூடியவர்கள் 6 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுப்பப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக சமீபத்தில் கூட சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், இமாச்சல் பிரதேசத்தில், பஞ்சாபில் போன்ற ராஜஸ்தானில் பழைய பென்ஷன் நிலைமைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். ஒன்றிய மோடி அரசாங்கம் இந்த புதிய பென்ஷனுக்கு பதிலாக பழைய பென்ஷனை கொண்டு வருவதற்கு பதிலாக 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் என்பிஎஸ்க்கு பதிலாக யூபிஎஸ் என்ற முறையில் பெயரை மாற்றி யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் என்ற முறையில் மேலும் இந்த தொழிலாளருடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்குண்டான நடவடிக்கைகள் இறங்கியிருப்பதை நாங்கள் வன்மையாக, சிஐடி போன்ற தொழிற்சங்கங்கள் வன்மையாக கண்டிக்கிறது. அதோடு கூட இன்றைக்கு பல நாடுகளில் போராட்டத்தின் விளைவாக பல நாடுகளில் பழைய பென்ஷன் திட்டம் என்பது அமலுக்கு வரப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அர்ஜென்டினா, பொலிவியா நாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற 64 நாடுகளில் நடைபெற்ற தேர்தல், இதில் வெற்றி பெற்ற பல நாடுகளில் 18 நாடுகள் பழைய பென்ஷன் திட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இன்னைக்கு ஓய்வூதியருடைய பிரச்சனை என்பது வலுவாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த தொழிலாளிகளும் அதே போல் ஓய்வு பெற்றவர்களும் தொழிலாளர்களும் இணைந்து ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுப்பதன் மூலம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்ட முடியும் என்பதை எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் தெளிவாக வலுவாக எடுத்து சொல்ல வேண்டும். தொழிற்சங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை அமலுக்கு வருகிறது. இந்த புதிய பொருளாதார கொள்கையை எதிர்த்து 1991ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் நடந்தது.
இப்போ கடைசியாக 22 வேலை நிறுத்தங்கள் இந்த காலத்தில் நம்ம நடத்தியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மோடி அரசாங்கம் 2014 ஆட்சிக்கு வந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து அந்த 44 தொழிலாளர் நலச்சட்டங்களை 15 சட்டங்களை நீக்கிவிட்டு 29 தொழிலாளர் நலச்சட்டங்களை 4 தொகுப்பாக மாற்றி அமுல்படுத்துவோம் என்று அவர்கள் எடுக்கப்பட்ட முடிவு 5 ஆண்டுகளாக அமுல்படுத்த முடியாத காரணம் தொழிற்சங்கம் நடத்திய வீரமிக்க போராட்டங்கள். அதோடு கூட 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுடெல்லியில் விவசாயிகள் கூடினார்கள், போராட்டத்தை அறிவித்தார்கள். அந்த போராட்டம் 378 நாட்கள் நீடித்தது. 725க்கும் மேற்பட்டோர் உயிரை மாய்த்து கொண்டார்கள். 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மோடி அரசாங்கம் மண்டியிட்டது. அது மட்டுமல்ல, 2019ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 18வது மக்களவையில் தேர்தலில் மிருக பலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திய போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டமும் தொழிலாளர்களுடைய போராட்டம். அதே போன்று இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக ஏராளமான போராட்டங்கள் நடத்தின விளைவாக இந்திய நாடு முழுவதும் 30 லட்சம் பொதுத்துறை ஊழியர்களை அந்த நிறுவனங்களை பாதுகாத்த பெருமை இந்த மத்திய தொழிற்சங்கங்களுக்கு உண்டு. ஆகவே போராட்டம் வலுவாக நடைபெறுவதன் மூலமாக அரசுடைய கொள்கைகளை பின்னுக்கு தள்ள முடியும் என்பதுதான் கடந்த கால அனுபவம். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தொழிலாளி வர்க்கம் என்றைக்கு வீழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. விழும், அது மேலும் மேலும் எழுந்து கொண்டே போகும் என்பதுதான் நிதர்சன உண்மை. அதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.